ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இந்த ஸ்கீம் மூலமாக யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், அதுக்கான தகுதி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை கடந்த வருஷம் தொடங்கி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு மந்த்லி 15ஆம் தேதி கரெக்டாக அமௌண்ட் செலுத்திட்டு வராங்க. ஒரு கோடிக்கு மேற்பட்டோருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக இப்போ வரைக்கும் பெனிஃபிட் ஆகிட்டு வராங்க. ஸோ இப்போ புதிய பயனாளிகள் எப்போது கிடைக்கும், அதுக்கான அப்டேட் நேற்று அறிவிச்சிருந்தாங்க பாருங்கள். அதாவது வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் KKSSR பார்த்தா தெரிவிச்சிருந்தாரு. அதாவது அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கின்ற மாரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் பார்த்தா ட்விட்டர் பேஜில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன அப்டேட்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அவருடைய விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதி உள்ளவர்களில் ஒருவர் கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் என்பது இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆலோசனையினை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என இன்று விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்தேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே கிடச்சிடாரு. ரேஷன் கார்டு வச்சிருந்தும் இந்த தகுதியை நிர்ணயிச்சிருக்காங்க பாருங்க. தகுதியுள்ள ரேஷன் அட்டை வச்சிருக்கவங்கள தான் கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஈவினிங்காக ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த தகுதி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதாவது என்னமான தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் பார்த்தா மாதந்தோறும் பெற்று வராங்க. கிட்டத்தட்ட 1,07,00,000 பேர் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகிட்டு வராங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் எல்லோருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும் என அவர் கூறியதாக செய்தி விழா நிலையில் அதற்கு விளக்கம் கொடுத்த விதமாக தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் வழங்கப்படும் அப்படின்றது சொன்னார். ஸோ இதற்காக அரசு சில அடிப்படை தகுதிகளை நிர்ணயம் செய்துள்ளது. ஆண்டுக்கு 2,00,000 ரூபாய்க்கு இன்கம் கீழ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2,00,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் இன்கம் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. 5 ஏக்கருக்கு குறைவான நஞ்சு நிலங்கள், 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்ச நிலங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுடைய லேண்ட் உங்கள் ஃபேமிலியில் 5 ஏக்கருக்குள்ளே நஞ்ச நிலம் இருக்கணும். அதே மாதிரி 10 ஏக்கருக்குள்ளே புஞ்ச நிலம் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சா இந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவாக நீங்கள் மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக எலிஜிபிள். அதுக்கு மேலே மின்சாரம் போகுது, 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் மின்சாரம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மத்திய மாநில அரசு ஊழியர் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கைம்பெண்கள் விதவைகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெற முடியும். ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவரின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தாலும் அந்த குடும்பத்தின் தலைவியாக பெண் கருதப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டில் நீங்கள் ஆண்கள் உங்களுடைய ஃபோட்டோ குடும்பத் தலைவராக இருந்தாலும் அந்த ரேஷன் அட்டையில் எந்த பெண் இருக்காங்களோ, அதிகபட்ச வயதுடைய பெண் இருக்காங்களோ அவங்க பேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த திட்டம் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. உங்கள் ரேஷன் அட்டையில் பெண்கள் இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறது முழுக்க பெண்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குடும்பத் தலைவிகள் 21 வயது நிரம்பியிருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் சேர விரும்பும் பயனாளிகள் தங்கள் பகுதிக்குட்பட்ட நியாய விலைக்கடை முகாமில், ஸோ இன்னும் அதுக்கான அப்டேட் வரல. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி மாதம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டு வச்சுருக்க தகுதி உள்ள அனைவரும் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆண்டுக்கு 2,00,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், மத்திய மாநில ஊராட்சி நகராட்சி ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், மக்களால் தெரிவு செய்யப்படும் வார்டு உறுப்பினர்கள் தவிர மற்ற யாரும் இந்த திட்டத்தில் பயனாளியாக சேர முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தகுதிகள் தான் இந்த பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் புதிய ரேஷன் கார்டு வச்சுருந்தும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடைக்கல அப்படின்றவங்க ஜனவரி மாதம் இதுக்கான கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஜனவரி மாதம் தான் இந்த ஸ்கீம் மீண்டும் துவங்கப்படும் அப்படின்றத அப்டேட் கொடுத்துருக்காங்க.
ஸோ தகுதியுள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இந்த ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான தகுதி இதெல்லாம் நீங்கள் எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அதை குறித்து. அப்போ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.